காலம் மாறும்போது திரைப்படங்களும் அதுல நடிக்கிற கதாபாத்திரங்கள் மட்டும் விதிவிலக்கு இல்ல. பழம்பெரும் நடிகர்கள்ல இருந்து இப்போ உள்ள இளவட்ட நடிகர்கள் வரைக்கும் எல்லாருமே ரசிகர்களை தங்களோட வசம் இழுக்க முயற்சி செய்யறதுக்கு தவறதில்ல. ஆனா இப்போ அவங்களுக்கு நிகரா பெண்களும் கதாபாத்திரங்கள்ல தங்களை மையப்படுத்தின கதை மற்றும் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் இதெல்லாம் ஏற்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது. அண்மையில வெளியான சில திரைப்படங்கள்ல நாயகிகளும் அவங்களோட பங்குக்கு அவங்களோட டேலண்ட் எல்லாம் காமிச்சு நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில மாயா திரைப்படத்துல நாயகி நயன்தாரா திரையுலகத்தோட லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு ரொம்ப கம்பீரமா நடிச்சிருந்திருக்காங்க. முன்னணி நடிகர்களுக்கு இணையா இணையதளங்கள்ல பேசப்பட்டுட்டு வராங்க. அந்த வகையில சில கதாநாயகிகள் அவங்களுடைய வித்தியாசமான நடிப்பால இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மனதுல நீங்காத இடம் பெற்றிருக்காங்க. அந்த நாயகிகள் யாருன்னு கொஞ்சம் பாப்போமா? சங்கீதா, அதாவது பிதாமகன் படத்துல நடிச்சாங்க இல்லையா, வாயில ஒரு பக்கம் வெத்தலை போட்டுட்டு பையில கஞ்சா விக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு விக்கிறது கஞ்சாவா இருந்தாலும் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்து கெடுக்காம இருக்கிறது ஒரு அழகான பாலிசி. இந்த அழகான கதையில மைய கருவா தன்னுடைய நடிப்பை அவ்வளவு அழகா பதிர்ந்திருந்தாங்க சங்கீதா. பிரியாமணி பருத்து வீரன் படத்துல கள்ள குடிச்சும் கிக்கு இல்லை கண்ண மூடுனா கனவுல நீதானே, இந்த கிராமத்து காதல் கவிதை இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் மனசுல மவுசு குறையாம இருக்கு. இந்த கவிதைக்கு சொந்தக்காரியே நம்ம முத்தழகு பிரியாமணி தாங்க. முழுக்க முழுக்க தைரியமான பெண்ணாவே வந்து கலக்குவாங்க. இந்த முத்தழகுக்கு நடிப்புல மட்டுமில்ல நிஜத்துல கூட தில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பூஜா நான் கடவுள் படத்துல ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு பிச்சை எடுக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன துன்பம் வருது, அவங்க தன்னுடைய கற்பை காப்பாத்திக்க தன்னை கொன்று விடுங்க அப்படின்னு சொல்ற காட்சியெல்லாம் நெஞ்ச உருக்குற மாதிரி இருக்கு. பாக்குற எல்லாருடைய கண்ணையும் கலங்க செய்யுது. அடுத்ததா அஞ்சலி அங்காடி தெரு திரைப்படத்துல மேக்கப் போடாம நடிச்ச முதல் திரைப்படம். கிராமப்புறத்துல இருந்து நகரத்துக்கு வர்றவங்க அவங்க படுற நரக வேதனைய அப்படியே காட்டின படம் தான் அங்காடி தெரு. பெரிய பெரிய கடைகளை பார்த்தா அப்படி ஜொலிக்கும். ஆனா அங்க வேலை பாக்குறவங்களுடைய உண்மையான நிலைமையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த கதை தான் அங்காடி தெரு. அதுல இந்த பொண்ணு படுற பாடு இருக்கே அப்பா. அடுத்தது மைனா அமலா பால். முழுக்க முழுக்க காதல் திரைப்படமா இருந்தாலும் சமுதாயத்தை கண்ணாடி மாதிரி அப்படியே திரையில காமிச்ச திரைப்படம் தான் மைனா. அந்த மைனா பொண்ணு ஊரு உறவெல்லாம் விட்டு தன்னோட காதலன் கூட வந்து சேர்ந்து வாழ முடியாம சில பேரால கொலை செய்யப்படும் போது அந்த பொண்ணு படுற பாடு இருக்கே. கடைசியில போலீஸையும் அருவா தூக்க வச்சுட்டாங்க. வேதிகா பரதேசி திரைப்படத்துல இதை விட யாராலையும் இந்த பொண்ணு இவ்ளோ அழுக்க காமிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு பரதேசி படத்துல இந்த பொண்ணு ஒரு பரதேசியாவே நடிச்சிருக்காங்க. என்ன நடிப்புடா! கதை எந்த அளவுக்கு உயிரோட்டமா இருக்கோ அதை விட கதைக்கு இவங்களுடைய நடிப்பு உணர்ச்சியை கொடுத்திருக்காங்க. பொண்ணு அழுக்கா இருந்தா என்ன, அந்த பொண்ணு காட்டுற காதல் ரொம்ப அழகானது இல்ல? அனுஷ்கா, இந்த பொண்ணு என்னன்னு சொல்றது. இன்னும் இந்த பொண்ணு நடிக்க வேற ஏதாவது வித்தியாசமான ரோல் இருக்கான்னு இயக்குநர்கள் எல்லாம் தலைய பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு இந்த பொண்ணு நடிச்சிருக்கு. அனுஷ்காவோட நடிப்புல அருந்ததி, இப்ப வந்திருக்கிற பாகுபலி இதெல்லாம் செம்ம நடிப்பு. ஹீரோக்கள்ல விக்ரம் தான் சினிமாவுக்கு அவ்வளவு உழைக்கிறாரு அப்படின்னு நினைச்சா அதை விட பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இஞ்சி இடுப்பழகில இவங்களோட வெயிட்டை ஏத்தி இறக்கி இருக்காங்களே அததான் சொல்றாங்க. ருத்ரமாதேவியில எப்படி எல்லாம் சண்டை போட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. இந்த பொண்ணை இவங்க ரசிகர்கள் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லை. எப்படி தாத்தா பத்த வைக்கிறது இத? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்படி பத்த வைக்கிறது?